கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது கூட நாம் மிக வாஞ்சியாக நாம் இருக்கிறோம். நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. கர்த்தர் தம்முடைய தாசன் மூலமாக தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியை சபையின் சார்பாக 2 கரங்களை தட்டி சந்தோஷமாய் கர்த்தர் நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் இருப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. இன்னும் முடக்குவாதம் தான், கரங்கள் தூக்கவில்லையே. இயேசுவுக்கு சரியான கலப்படமான கலங்கலான நல்ல பாம்பு படையெடுத்தது போல் இவ்வளோதான் வருது கை. அப்போது சரியில்லை, இன்னும் ஒரிஜினல் வரல. அல்லேலூயா. இப்போ தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஜீவன் வந்திருக்கு போல தெரியுது எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர கூட்டத்திற்கு அழைத்த எனக்கு இன்னும் 5 நாள் ப்ரோக்ராம் தொடர்ந்து கன்வென்ஷன் இருக்குது. ஆனால் அருமையான போதகர் என்னை அழைத்ததற்காக நான் அவர்களுக்கு மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். முப்பது வருஷம்னா என்னாச்சு பாருங்க. பாம்பேல இருந்தீங்களுமா நீங்கள்? வயலட் அக்கா? ஆஹா, அடே அல்லேலூயா. பார்த்தீங்களம்மா, சாட மாறாமல் இருக்கீங்களம்மா. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கிளை சபையிலேருந்து வந்திருக்கிற அருமையான போதகருக்கு நான் மிகுந்த நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நல்ல பாடல் நேரத்தை நடத்தின அருமையான தம்முடைய தாசனுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லுகிறேன். ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், ஒரு சபையில் இல்லாத ஃப்ளூட் வாசிக்கிறவங்க வந்திருக்காங்க. நானும் 45 வருஷமா 2000 ஜபம் 3000 ஜபையில் போய் கன்வென்ஷன் கொண்டாடிட்டு வரேன். இன்றைக்கி ஃப்ளூட் வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கிறாரு. யாரப்பா? நம்ம சர்ச்சில் வித்தியாசமான ஒரு புல்லாங்குழலோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் என்ற வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவதற்காக இந்த சபையிலே ஐயா உங்களுடைய தாளந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா இவங்கெல்லாம் எண்ணப்படாதவங்க. யார் சொல்லுவா? கர்த்தர் தான் நடத்தணும். கீபோர்டிஸ்ட், தேங்க்யூ. யுவர் கோஆப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போடுங்க, நான் 2 பாட்டு பாடுறேன், லைட்டாக போடுங்க, ஆரம்பிப்போம். Nowadays people expectations and accepted attractive compromise messages. I can't do the type of ministries. I am so condemned. Present time situation totally out. Simplicity, sincerity, spirituality. திரும்ப சொல்லுங்க. Simplicity, sincerity, 3 அவுட்டாக இருக்கு. எல்லாம் இத்து கிடக்கு. வா, கரண்டெல்லாம் இல்லை, இப்போ வரவே மாட்டுக்கு. எவ்வளோதான் உயிர்ப்பிச்சாலும் வரமாட்டுக்கு. அதனால் இந்த 2 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எல்லா ஊர்லேயும் பாடுற பாட்டை தான் பாடுறேன். இந்த இறைவனிடம் கையெழுந்துங்கள் அந்த பாட்டு, இன்னொரு பாட்டு, ஒரு பாட்டு, 2 பாட்டு அதில் போடுங்க. எல்லா பொதுக்கூட்டங்களிலும், எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களிலும், எல்லா சுவிசேஷ கூட்டங்களிலும் நான் இந்த பாடலை முதலாவதாக பாடுவேன். முதலாவதாக இந்த அவிசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், புறமதஸ்தர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அந்த கூட்டத்திற்குள்ளே கொண்டு வரப்படத்தக்கதாக தான் இந்த பாடலை எல்லா மேடைகளிலும் பாடுவதுண்டு. அது இந்த மேடையிலும் பாடுகிறேன். அல்லேலூயா. இன்னும் சரியில்லை. அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் கையை தூக்கவில்லை. அல்லேலூயா. சும்மா இல்ல, உங்களை அழைச்சது ஆண்டவர் சும்மா வந்து உட்கார வைக்கல. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவையை நோக்கி பாருங்கள், அந்த இறைமகனை என்றும்
நாடாக பறந்துருக்கு இந்த தாள். 15 நாடுகளுக்கு இந்த தாளை தான் கொண்டு போயிருக்கேன். அது இன்னைக்கு இந்த ஊர்லேயும் சேர்க்க சொல்லுங்க, நம்ம சபைக்கு வந்திருக்கு. இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். ஆசில்லாத வல்ல தேவனில், ஆசில்லாத வல்ல தேவனின் புகழை வாயார வாழ்த்தி பாடுங்கள். இயேசுவையே, இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். தஞ்சமென்று வந்தவர்க்கு தாய் போன்றவர், அவர்களை மன்னிப்பதில் தந்தை போன்றவர். தஞ்சமென்று வந்தவர்க்கு தாய் போன்றவர், அவர்களை மன்னிப்பதில் தந்தை போன்றவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். கெஞ்சுகிற மக்களுக்கு கிருபை அளிப்பவர், கேட்டவுடன் வரமளிக்கும் அதிசயம் அவர். இயேசுவையே, இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். நன்மை தீமை இன்னதென்று வரைந்து உரைத்திட்டார், நரக மோட்சம் யாருக்கென்று உணர்த்தி காட்டினார். நன்மை தீமை இன்னதென்று வரைந்து உரைத்திட்டார், நரக மோட்சம் யாருக்கென்று உணர்த்தி காட்டினார். இன்னும் பல உவமைகளால் எச்சரிக்கின்றார், தன்னை போல பரிசுத்தராய் வாழுங்கள் என்றார். எத்தனையோ போதகங்கள் கேட்ட மக்களே, கர்த்தரிவர் வருகை மிக சமீபமாகுதே. நித்தியத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், சத்தியத்தின் தேவன் இயேசு பாதம் பணியுங்கள். இயேசுவையே, இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்று பாடுங்கள். ஏழைகளின் தோழனாக வாழ்ந்து காட்டினார், ஈகை என்னும் தத்துவத்தை எங்கும் உரைத்தினார். ஏழைகளின் தோழனாக வாழ்ந்து காட்டினார், ஈகை என்னும் தத்துவத்தை எங்கும் உரைத்தினார். நாளுக்காக கவலை வேண்டாம் என்று சொல்லிட்டார், நம்பினோரை காத்திடுவேன் என்று கூறிட்டார். வாக்குரைத்த வல்ல தேவம் காக்கும் இல்லையே, வருகைக்காக ஆயத்தங்கள் செய்வோம் நம்மையே. ஊக்கத்துடன் நாம் ஜெபித்தால் விலகும் தீமையே, உன்னதத்தின் வாழ்வு தரும் அருள் தந்தையே. இயேசுவையே, இயேசுவையே நோக்கி பாருங்கள், அந்த இறை மகனை என்றும் பாடுங்கள். என்னை பற்றி சில வரிகள். என்னை பெற்றெடுத்த அம்மா என்னை 10 மாதத்தில் தன்னுடைய கரத்தில் வைத்திருந்து தூர கொண்டு போய் ஒரு உடங்காட்டுக்குள்ளே வீசிவிட்டார்கள். அம்மா என்று என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் அம்மாவை என் கண்கள் கண்டதில்லை. அம்மா என்று நான் கூப்பிட்ட நாளும் இல்லை. என்னுடைய அப்பா யார் என்பது எனக்கு தெரியாது. அப்பா என்று ஒரு நாளும் நான் என்னுடைய வாழ்க்கையில் கூப்பிட்ட நாளில்லை. அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, அக்கா இல்லை, தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை.
சித்தப்பா பெரியப்பா யாரும் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒன்றுமில்லாதிருந்த என்னை தூக்கி வீசப்பட்ட அந்த இடத்துல கள்ளிக்கடியில் உடங்காட்டு முள்ளுக்குள்ளே வீசி விட்டு போய்விட்டார்களே. அம்மாவை பற்றி பெரிய காரியங்களை சொல்லுகிறார்களே, தாயின் அன்பு ஏதோ பேசுகிறார்களே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரிவதில்லை. காகங்கள் கழுகுகள் கண்டு என்னுடைய சரீரத்தை கொத்தி தின்று முடிப்பதற்கு முன்னதாய், ராத்திரி வேளைகளிலே நாய்களும் நரிகளும் பன்றிகளும் கண்டு என்னுடைய சரீரத்தை கடித்து கொதறி நான் மண்ணோடு மண்ணாய் அழிவதற்கு முன்னதாய், 1890ஆம் ஆண்டு அயர்லாந்து தீவில் பிறந்த பரிசுத்தவாட்டி ஏமி கார்மிக்கல் இந்த மிஷினரி அம்மா டோனாவூருக்கு வந்து 2000 குழந்தைகளை எடுத்து வளர்த்தார்கள். அந்த 2000 குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் சுவிசேஷன் பக்தவீரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாய், அந்த பரிசுத்த வாட்டி மட்டும் வராவிட்டால் இன்றைக்கு இந்த 23வது வருஷத்தில் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தில் பக்த வீரர் இருந்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்கள் மூலம் என்னை தூக்கி கொண்டு வந்து 50 துரச்சாணி அம்மாமார், வெள்ளக்கார அம்மாமார் புடைசூழ இருந்து என்னை தூக்கிட்டு வந்த பிறகு குளிப்பாட்டி அமெரிக்கன் டர்க்கி டவுனில் எடுத்து கொண்டு வந்து 10 பேர் 100 பேர் புடைசூழ நின்று இந்த தம்பிக்கு பெயர் வையுங்கள் என்று தலைவர் சொல்லும் பொழுது ஒரு அம்மா பெயர் வைத்தார்கள். இந்த தம்பிக்கு பெயர் ஆனந்த பக்தவீரன். அல்லேலூயா. பெத்த அம்மாவும் பேர் வைக்கல, அப்பாவும் பேர் வைக்கல, சொந்தமும் கிடையாது, பந்தம் கிடையாது, குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது, ஜாதி கிடையாது. நல்ல வேலை. மலேசியாவுக்கு போன ஒருத்தன் கேட்கா, நீ யார் நீ யார் நீ யார்? மலேசியாவுக்கு போயிருக்கேன் மீட்டிங்க்கு. ஒருத்தன் கேட்க, நீ யார் நீ யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவன் கேட்கானே, என்ன விஷயம் தெரியலையா? கடைசியில் அவனை கூப்பிட்டீங்க, வா நீ என்ன, நீ யார், எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த தெருன்னு கேட்க, எது கேட்கன்னு கேட்டேன். நான் யார் தெரியுமா? நான் ஒரு எருமை மாடு. நான் ஒரு எருமை மாடு. ஒரே ஓட்டு மாட்டிட்டானே. பக்கத்தில் நின்னா என்ன விழுந்துரும் சொல்லுங்க? அறதான் விழும். That man trace out any caste basics, upload and download. That is very dangerous situations inside the Christianity, inside the church also. I am so condemned. Present time situation totally out. We are all Christians. We are all lovable people. Hallelujah. எல்லாரும் சொல்லு, இயேசு நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். சும்மா உரைச்சிக்கிட்டு தானே சொல்கிறீங்க, சிரிச்சுக்கிட்டா சொல்கிறீங்க? கையை கொடுத்து சொல்ல, இயேசு நாமத்தினால உங்களை நீடோழி வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அன்பு கிடையாதா? இத்தனை வருஷம் வந்தா இன்னும் கிறிஸ்துவ பிறக்கலையே, நமக்குள்ள ஜீசஸ் இல்லையே. இந்த கூட்டத்திலேயாவது நீங்கள் ரட்சிக்கப்படணும். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு, ஒரு பாட்டை பாடிட்டு செய்திக்கு நேரம் ஓட போகிறேன், சீக்கிரமாக முடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. அவன் உருவம் கண்டு இவன்தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. சரி, மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. அவன் உருவம் கண்டு இவன் தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. உலகினில் பிறந்த மனிதன் அவனை மண்ணென்று கண்டாரே. அவன் மண்ணென்று கண்டும் தேடியே வந்து ஜீவனை தந்தாரே. உறவும் அன்பும் உள்ளவன் மனிதன் என்பதை மறவாதே. அவன் பழக்கம் கண்டு இவன் தான் என்று முடிவு செய்யாதே.
அவனை இழந்து விடாதே, முடிவு செய்யாதே, அவனை இழந்து விடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, உலகினில் பிறந்த மனிதர் அனைவரும் தனி மனிதர்களே. இந்த மனிதர்கள் கூட்டத்தை தேடியே செல்வோர் தேவனின் பிரியர்களே. பரந்த இத்தேசம் இயேசுவை கண்டால் எத்தனை நன்மை பெறும். விரைந்தே உழைப்போம், அழுதே ஜெபிப்போம், தொழுவோம் அவர் பாதம், இந்த தேசத்திற்கே சேமம். தொழுவோம் அவர் பாதம், இந்த தேசத்திற்கே சேமம். மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது, அவன் உருவம் கண்டு இவன் தான் என்று சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே, சொல்லிவிடாதே, அவனை தள்ளிவிடாதே. மனிதன் யாரென்று உலகில் யாருக்கும் தெரியாது. பெத்த அப்பா என்னை இக்கில் தூக்கி வச்சு கன்னத்தில் முத்தம் கொடுக்கல. 10 மாதம் வந்து பெற்று தூக்கி கொண்டு கள்ளிக்கடையில் போட்ட அம்மா எனக்கு முத்தம் கொடுக்கல. ஆனால் மிஷினரிகள், வெள்ளைக்கார மிஷினரிகள் வந்து இக்கில் தூக்கி வச்சு ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து பசுமாட்டை வறுத்து ஏமிக்க ஆரம்பிக்கலம்மா. பசுமாட்டிலேருந்து கறக்கப்பட்ட அந்த பசும்பாலை புட்டியில் அடைச்சி 2000 குழந்தைகளுக்கு அம்மா புட்டிப்பால் கொடுத்து 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 வளர்த்துருக்காங்க. அல்லேலூயா, யோசித்து பாரு. ஆனால் சின்ன பிள்ளையா குழந்தையா இருக்கும்போது நாப்கின் போட்டு பின்னு வச்சு குத்திருப்பாங்க. நாப்கின் போட்டு பின் வச்சு குத்திருப்பாங்க. அப்போ ஒரு 10-30 பிள்ளைகள் ஒரு வண்டி கூண்டுக்குள்ளே போட்டு சாயங்காலம் ஒரு மிஷினரி அம்மா தள்ளிட்டு போவாங்க, காத்தோட்டமாக தள்ளிட்டு போவாங்க. ஒரு பிள்ளை படுத்திருக்கும், ஒரு பிள்ளை குத்து வச்சுருக்கும், ஒரு பிள்ளை முழங்கால் போட்டிருக்கும், ஒரு பிள்ளை நிற்கும், ஒரு பிள்ளை சிரிக்கும், ஒரு பிள்ளை ஆளும். இந்த வெள்ளைக்கார அம்மாமார் அந்த குழந்தைகள்லாம் எடுத்து இக்கில் தூக்கி வச்சு கன்னத்தில் எனக்கெல்லாம் மிஷினரிகள் முத்தமிட்டார்கள். கிஸ் கொடுத்துருக்காங்க ஐயா, ஐயா கிஸ் கொடுத்துருக்காங்க ஐயா. பெத்த அப்பாவும் அம்மாவும் கிஸ் கொடுக்கல, ஆனால் மிஷினரிகள் என்னுடைய கன்னத்தில் முத்தங்களை பதித்திருக்கிறார். இந்த முத்தம் என்ன முத்தம் தெரியுமா? இனம் கடந்த குலம் கடந்த ஜாதி கடந்த கடல் கடந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் முத்தங்களை மிஷினரிகள் என்னுடைய கன்னத்திலே பதித்திருக்கிறார்கள். தேவ ஜனமே, ஆளை பார்த்து நேசிக்காத, செவப்பை பார்த்து நேசிக்காத, கருப்பை தள்ளி விடாத, அலங்கோலமா இருக்கான்னு சொல்லாத. Many divisions inside the mainline establishment churches, inside in India, name of casteism, name of religion, name of language, name of top to bottom, name of rich and poor, many divisions. I can't accept it. Divisions. We are all Christians. சொல்ல மாட்டீங்களா? We are all. உங்க முகத்தில் இன்னும் சரியான வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. எல்லாம் 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி தான் இருக்கு. டப்பு 0 வாட்ஸ் பல்ப் பார்த்தா இருக்கே தவிர ஒன்றும் பவராக வர மாட்டுக்க.
இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் ஒன்றும் வரமாட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனுடைய அர்த்தம் இன்னும் நிறைய திருந்த வேண்டியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. வெட்டி எறிய வேண்டிய நிறைய பற்றுக்களை வெட்டி எறிந்தால் மட்டும்தான் 2024 ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு நல்லவராயிருப்பார். ஹல்லேலூயா. அகத்தின் அழகு தெரியுத, இப்பதான் தெரியுத, பார்த்துட்டேன். 5 நிமிஷம் பிரசங்கத்திலே பார்த்துட்டேன், தெரிஞ்சு போச்சேனாக்கா. நீங்க எப்படிப்பட்டவங்களும் இப்பவே எனக்கு தெரியும். நான் தான் ஜட்ஜ் பண்ணிட்டேனே, எனக்கு தெரியுமே. ஆவியாளர் தான் சொல்றாரு. அவ்வளோ முன்னு இருக்கு. சிரிக்க மாட்டேங்கீழ. கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது இயேசுவின் அன்பும் இந்த சாட்சி சொன்னோடனே ஐயா கதற வேண்டாமா, அழ வேண்டாமா? நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, எங்களுக்கு அது இருக்கு, இது இருக்கு, சொத்து இருக்கு, சோ இருக்கு, சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு. என்ன பந்தா? எல்லாம் கைவிட்டு ஒரு சொந்தக்காரன் நம்பவே நம்பாத. ஆமென் சொல்லுங்க. சொந்த பந்தத்தை ஒரு நாள் நம்பாத, அவன் குழி பறிப்பான். ஆமென் சொல்லுங்க. வெள்ளைஞ்சோலை மலைதாரன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாரு அன்னைக்கு. இவளுக்கு சித்தப்பா தான். ஆமென் சொல்லுங்க. அவனுக்கு பேர் சித்தப்பா. அவர் சொல்றாரு வெள்ளைஞ்சோலை மலை தானே. அதான் வெள்ளைஞ்சோலை மலைஞ்சு இவருக்கு என்னாச்சு? பொறாம இருக்கு பாருங்க. பொறாம நம்ம நாட்டு பெரிய சொத்து. பொறாம பட்டுப்பட்டே தானே வளர மாட்டா. கரெக்டாக சொல், நடப்பில் இருக்குன்னு அர்த்தம். சபையில் இருக்கு போல தெரியுதப்பா. தானும் வளர மாட்டா, தானும் சிரிக்க மாட்டா, தானும் உடுத்த மாட்டா, தானும் சாப்பிட மாட்டா, சேர்த்து சேர்த்து வச்சிருப்பா. கடைசியில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீயை வச்சு முடிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. சொத்தெல்லாம் எரிஞ்சு போயிடும். என்ன பிரயோஜனம்? உன் வீட்டில் இருக்கிற சொத்துல தசோவாத்த கரெக்டான சபையில் போதுகிட்ட காலில் வந்து வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா வச்சுக்கிட்டே இருக்கீங்கள. அவருக்கு அவ்வளோ போதும், அவருக்கு இவ்வளோ போதும், அவருக்கு 500 ரூபா போதும். எல்லாம் கருமிகளாக தான் இருக்கீங்க. நோட் நோட்டா கொடுத்தா நோட் நோட்டா வரும். ஆமென் சொல்லுங்க. இதை நோட் நோட்டாவே கொடுக்க மாட்டீங்க, பார்த்து பார்த்துலாம் கொடுக்க. இனிமே நிறைய கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்க கொடுத்தா உன் குடும்பம் வளரும். ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளை நல்லா இருக்கும், உன் பிள்ளை கல்யாணம் முடியும் வர வருஷத்துல. ஆமென் சொல்லுங்க. நீ கொடுக்காம பதுக்கி வச்சிருக்க, பிள்ளைக்கு வயசு போயிட்டே இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வந்தவன்லாம் கழிச்சிட்டு போறான். காரணம் என்ன? நீ கர்த்தருடைய கர்த்தர் கொடுக்கல. அதனால்தான் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, இந்த ராத்திரியில் என்னோடு பேசும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, வீருள்ள மனிதனுக்கு, நான் சொல்றது சொல்லுங்க, வீருள்ள மனிதனுக்கு வீருள்ள ஆண்டவர் தேவை. பேசுகின்ற மனிதனுக்கு பேசும் ஆண்டவர் தேவை. திரும்ப சொல்லுங்க, வீருள்ள மனிதனுக்கு வீருள்ள ஆண்டவர் தேவை. பேசும் மனிதனுக்கு பேசும் ஆண்டவர் தேவை. பேசுகின்ற மனிதனுக்கு பேசும் ஆண்டவர் தேவை. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் சபையிலே பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சத்த கடவுள் அல்ல, மண்ணோடு மண்ணாய் அழிந்து விட்டவர் அல்ல, கல்லறையில் வைக்கப்பட்டு மாயமாய் மறைந்தவரும் அல்ல. இயேசு 3ஆம் நாள் கல்லறை விட்டு எழுந்தவர். ஹல்லேலூயா. இன்னும் கையத்துக்கள் எல்லாம் முடக்கவாதத்தில் நிற்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் நடிகம் போனவன குதிக்க ஒளிக வாழ்கன்னு சொல்லுதுக்கு என்ன குதிப்பு. ஜனங்களை மாற்றவே முடியலப்பா. ஆவியும் சரியில்லை, வாழ்க்கையும் சரியில்லை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை கொடுக்கறதும் இல்லை. அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஆமென் சொல்லுங்க. நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு, நீ மேலே வந்துடுவ. இந்த என்னை தெரியாத ஒரு மனுஷன், வெள்ளைக்காரன், ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் எனக்கு விசா எடுத்து அனுப்பினான். என்னை பார்க்கவே இல்லை, என்னை முகம் பார்க்காத ஒருத்தன் எனக்கு விசாரித்து ஜெர்மனி, ஐரோப்பா கண்டதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், லேசாலாம் ஃப்ளைட் கிடைக்காது. ஜெர்மனிக்கு போகிறதுக்கு விசா எடுத்து அனுப்பினான். அந்த விசா வச்சுட்டு நானும் பெங்களூரில் ஃப்ளைட்டை பிடிச்சி ஃப்ராங்க்ஃபர்ட்டில் போய் இறங்கிட்டேன். எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் அவன் பக்த வீரன், இவாஞ்சலிஸ்ட் பக்த வீரன் ஒரு போர்டு பிடிச்சி நிற்கான். ஆமென் சொல்லுங்க. ஏர்போர்ட்டில் போர்டு பிடிச்சி நிற்கான், இவாஞ்சலிஸ்ட் பக்த வீரன். அப்போ தான் தெரியும், ஓ இந்த ஆள் தான் நம்ம கூப்பிட்டுருக்காரு. நேராக அவர்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். 15 நாள் அவர் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆமென் சொல்லுங்க. நீ நினைக்க இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவங்க, இவங்களுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் கீழே தான் இருக்கணும். கீழே மேலே என்ன கீழே மேலே அப்படி சொல்லாத. விசுவாசிகள் அத்தனை பேருக்குள்ள ஒரு மனம் வரணும். ஒரு மனம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனம் வராத வரைக்கும் எழுப்புதல் வரவே செய்யாது. நீங்கள் உண்மையை சொல்றதுக்கு வழி இல்லை. ஒருத்தர் சொல்லார், பக்தவீர் நீங்கள் ரொம்ப ஹேட் பண்ணுறீங்க, ரொம்ப உங்கள் மெசேஜில் ரொம்ப ஹேட் ஆகுது, உங்கள் மெசேஜில் ரொம்ப ஊன் பண்ணுறீங்க அப்படின்னாரு. அப்படி நான் சொன்னீங்க, வா, நற்செய்தி என்பது, சுவிசேஷம் என்பது
அது சமரசம் அல்ல. சுவிசேஷம் என்பது சமரசம் அல்ல. சுவிசேஷம் என்பது சம்மட்டி. சொல்ல மாட்டீங்களே? சுவிசேஷம் என்பது அது உடைக்கும். கரெக்ட் கரெக்ட். அதான் இப்போ தான் ரியல் ரிவைவல். அதுதான். யோசித்து பாருங்க. சம்மட்டி உடையும், உடைக்கணும். அத்தனை பேருடைய இருதயத்தை உடைச்சாத்தா புது இருதயம் உருவாகும். இந்த வருஷத்தில் இந்த பழைய இருதயத்தில் தூக்கி எறிஞ்சிருங்க. காசு காத்துட்டுக்கு பெறாத இருதயம், அன்பு கூறாத இருதயம், குறை பேசுகிற இருதயம், சண்டை போடுற இருதயம், பொறாமப்படுகிற இருதயம், குழிப்பறிக்கிற இருதயம், அவனா இவளா இழுக்கிற ஒரு அவலம், அவளா இவளான்னு பேசிக்கிட்டு இருக்கிய. யாரையும் தப்பா நினைக்காத. we are all God's children. hallelujah. நீ வருங்காட்டில் சொல்லணும். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும். வாலி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதா பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அதனால தான் இந்த பிள்ளைகள் செல்லை பார்த்து நோண்டிக்கிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கும் செல் கண்டுபிடித்தவன் ஒழிய, செல் கண்டுபிடித்தவன் ஒழிய. அவன் கண்டுபிடிச்சதால பொண்ணுங்கள்லாம் ரோட்லேயே மாப்பிள்ளையை தேடிறான். ரோட்டில் நீ அங்கே நில்லு, அவன் கூப்பிடுறான், நீ இங்கே வா, நான் அங்கே போகிறேன்னு சொல்லி. ஆடா வெக்கங்கட்ட ஜனங்கள். உங்கள் அப்பா அம்மா பார்த்து கொடுக்குற மாப்பிள்ளை தான் நீ கட்டணும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் கமிட்மெண்ட் பண்ணுறீங்க? எங்கள் அப்பா அம்மா பார்த்து கொடுக்குற மாப்பிள்ளை தான் நான் கட்டுவேன்னு சொல்லணும். நீங்கள் ரோட்டில் கைப்பிடிச்சாலும் ரோட்டில் விட்டு போயிடுவான். ஆமேன்னு சொல்லுங்க. காலையில் கைப்பிடிப்பான், சாயங்காலம் விட்டு போயிடுவான், அடுத்த ஆளை பார்க்க போயிடுவான். அதனால் செல்லை வச்சு நோண்டாத, செல்லில் மாப்பிள்ளை தேடாத. பரிசுத்த வேதத்துக்கு முன்னாடி முழங்கால் முடக்கி ஜெபித்து விடு. வருங்காலங்களிலே கர்த்தரனை உயர்த்துவா. அதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. ஆகையால சொல்லுகிறேன், இந்த முதல் நாள் கூட்டத்தில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தானியேல் 6:28, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. வருஷ கடைசியில் வந்துட்டீங்க. எந்த இடத்துல நீங்க தோற்றிருக்கீங்க, தோல்வி சந்தித்தது எந்த இடம்? இன்றைக்கு தானியேலுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்த அதே கர்த்தர் இயேசு இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் வந்து உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வாகை சூட அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் வெற்றி வேணும்? பாட்டு படிச்ச உடனே வெற்றி வேணும். வெற்றி 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 வெற்றி. என்ன வெற்றி வர? எங்க வெற்றி பெற்றிருக்க? பாட்டெல்லாம் ஒழுங்கா பாடுறீங்க, வெற்றி வரலையே. அப்போ தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆகையினால இங்க வந்திருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தோல்வி எனக்கு இல்லையே, வெற்றியை தாரும் ஆண்டவரே. தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த வெற்றிக்கு தானியேலுடைய வாழ்க்கையில சில படிப்பினைகளை ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே பதுக்கி வைத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. பைபிள் பேசுற என்னுடைய பிரசங்கம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நழுக்கல், வழுக்கல், மழுப்பல், மினுக்கல். திரும்ப சொல்லுங்க. நழுக்கல், வழுக்கல், மழுப்பல், மினுக்கல். இன்னைக்கு மினுக்கல் மினிக்கி பிரசங்கம் பண்ணி ஒருத்தரும் ரசிக்கப்படல, ஒருத்தரும் ஞானசனம் எடுக்க வரல. ஒரு இந்து கிட்ட இயேசுவை பற்றி சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஒரே பயந்தாங்கொள்ளிகளாக தான் இருக்கீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கா நிற்கிறவங்களுடைய வாய் திறக்கும். இயேசுவை மெய்யான தெய்வம் என்பதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் தேவை. இந்த சபையில் இத்தனை பேர் வந்திருக்கீங்கள, ஆரம்பி 10 பேர்கிட்ட சொல்லு, இயேசுவை ஆண்டவர்னு சொல்லு. வாயை மூடிட்டு இருக்க, தெருக்கதை, அந்த கதை, இந்த கதை, அவ அப்படி இவ இப்படி, அங்கே போன இங்கே போன, முன் வீட்டு கதை, பின் வீட்டு கதை, முக்கு வீட்டு கதை, விடிய விடிய பேசுறிய. ஏன் இதை செய்யற? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற அறிவிப்பாளர்கள் எங்கே? நீ நாம் வரண்மை இயேசுக்காவா வாழக்கூடிய துடிப்பு இல்லையே. எல்லாம் கண்டதை காட்சி, வெந்ததெல்லாம் திங்கணும். விதி முடிஞ்சா? கரெக்டாக சொல்றீங்களே. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வெந்ததெல்லாம் திங்கணும். இப்பவும் பாஸ்ட் நைட்டை சோறு போட்டுருப்பாருண்ணா. கூட்டம் ஏ அப்பா நிற்குமே கூட்டம். சாப்பாடுண்டா? ஏ தப்பெல்லாம் பண்ணிட்டீங்க. அப்போ யோசிக்கிறாங்க,
அப்போ இவர் எப்படி முடிப்பார்? முடிக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. முடிக்க மாட்டேன். சாப்பாடுன்னு சொல்லிட்டாங்களே, ஆறட்டுமே, குழம்பு ஆறட்டுமே, சோறு ஆறட்டுமே. ஏன்? கர்த்தருடைய வார்த்தை மேலே சாப்பிடு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடு. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடு. அப்ப தானியேலின் காரியம் ஜெயமாக இருப்பதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்று கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன குறைவுபட்டிருக்கிறோம்? வாசிக்கலாமா? தானியேல் 1:8-9 தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானமனும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். போதும். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கினான். ஆமென் சொல்ல மாட்டீங்கள? நீ வச்சுக்கிட்டே ஆமென் சொல்லு. விலக்கினான். தீட்டுப்படுத்தாத தீர்மானம். எல்லாரும் சொல்லுங்க. என்னை பாரு, என்ன சொல்ல? தீட்டுப்படுத்தாத தீர்மானம். திரும்ப சொல்லுங்க. 2 வகையான விதத்திலே மனிதன் தீட்டுப்படுகிறான். ஒன்று போஜனத்தினாலே, 2 குடியினாலே. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. குடி ஒரே மது. கிறிஸ்தவங்க குடிக்கிற குடியை பார்த்தீங்கன்னா, ஏ அப்பா குடிகாரன்னு சொல்லக்கூடாதா? குடிகாரன் சொன்னால் ரொம்ப சீப்பாக எடை போடுறாங்களாம். அதனால் மதுபிரியர் பெருமக்கள். அவன் என்ன பெருமக்கள்? அவன் குடிகாரன் தான். குடிகாரனால வீட்டம்மா தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆமென் சொல்லுங்க. அம்மாமார் படுற பாடியே அப்பா, இவனை கட்டுந்தும் போதும் நம்ம பாடும் போதும். குடிகாரர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய சபையில சேர்க்கப்படணும். குடிகாரன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இங்க வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்களா? குடிகாரன் இல்லாத சபையா இருக்க வேண்டும். குடியினாலே தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறார். 2 போஜனம். சிலருக்கு சாப்பாடு தான். ஏசுனாருக்கு பின்னால 4 வகையான கூட்டம் போச்சு. 1 சோத்து கூட்டம், 2 சொக கூட்டம், 3 குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம், 4 இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற திவ்யமான வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கின்ற விசுவாசிகளின் கூட்டம். நம்ம சபையில் உள்ள மக்கள் எந்த கூட்டம்? என்ன கூட்டம்? ஒரு மாதிரி கலப்படமாக தான் வருது. அது ஒரிஜினல் விசுவாசம் வரல. சொல்லுங்க, எப்படி வரணும் சொல்லுங்க. விசுவாசிகளின் கூட்டம். விசுவாசியே நீ பதறாத, விசுவாசியே நீ கலங்காத, விசுவாசியே நீ பதறாத, விசுவாசியே நீ நீதிமானில் பிழைப்பா, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பா. அப்படியா? நம்ம எல்லாரும் விசுவாசிகளின் கூட்டம். கை தட்டுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பேர் விசுவாசி. ஆகையினால சொல்லுகிறேன், தீட்டுப்படுத்தாத தீர்மானம். உதடுகளால் கர்த்தரை கனம் பண்ணி உடலால் பிரிந்து நிற்கும் போலி பக்தர்களை கர்த்தர் இந்த நாட்களிலே சந்திப்பாராக. முதல்ல பார்த்தோடனே பாஸ்டர் பார்த்தோடனே சிலர் பாஸ்டர் பார்த்தோடனே ஒரு சிரிப்பு, மாய சிரிப்பு, கள்ள சிரிப்பு. தோத்திரம் பாஸ்டர் கள்ளத்தனம். அவன் சிரிப்பிலே தெரியுத உன் கள்ளத்தனம். தோத்திரம் பாஸ்டர் கள்ள தோத்திரம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்க. என்ன இந்த புது வருஷத்தில் ஒரிஜினல் ஸ்தோத்திரம் சொல்லு. அல்லேலூயா. பாஸ்டர் பார்த்தோட்டு கள்ள தோத்திரம் போட நிறைய விசுவாசி இருக்கா. தோத்திரம் போடலன்னா வேற ஏதாவது சொல்வாரே. தோத்திரம் பாஸ்டர். ஏ அப்பா, சில விசுவாசிகள் தோத்திரம் போடுறத பார்த்தாலும் இருக்கிற ஆவியா அவிஞ்சிரும். அதனால ஸ்தோத்திரம் போடும்போது பாஸ்டருக்கு புதிய பலன் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா. புதிய பலன் வரணும். அந்த நாட்கள் இந்த வைராக்கியம் இன்னைக்கு கிறிஸ்தவன்ட்ட கிடையாது. இப்போ 1977 நினைக்கிறேன், அணியாபுரம் சாமியல் பிரசிகர் அணியாபரநல்லூர் என்கிற இடத்துக்கு கன்வென்ஷனுக்கு போட்டா. அப்போ அணியாபரநல்லூர் யாக்கோபுதாசன் என்ற ஒரு பெரிய தேவ மனிதன் அங்கே இருந்தார். அந்த மனிதனுக்குள்ள இருந்த வைராக்கியம் இன்னைக்கு யார்கிட்டையுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. நான் இப்போ மருந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்.
ஆனால் அவங்க மருந்து சாப்பிடாத ஆள். ஆமாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட வைராக்கியவாதிகள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் என்ன வைராக்கியம் இருக்கு? ஏசு தெரியுமா? தெரியாதுங்க. ரொம்ப லேசாக சொல்லுங்க, தெரியாது. திருடியும் திருடர்களும் சேர்ந்து தெரியாதான்னு சொல்றீங்க. இயேசு யார் என்பது கேட்டா உடனே சொல்லுறோம், அவர் வரப்போகிற ராஜா, அவர் நீதியை செலுத்தக்கூடிய நீதிபரர். பாவத்துக்கு சம்பளம் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் பாவத்தை பற்றி பேசாத பக்தா அப்படின்னாரு. எதுக்கு பேசக்கூடாது? பாவத்தை பற்றி பேசாத, எதுக்கு? அப்போ என்ன பேசணும்? ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி தான் நீ இப்படி லட்சணத்தில் இருக்க. என்ன ஆசீர்வாதி விட்டுருக்க? ஆசீர்வாதம். ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணுற, பாவத்தின் சம்பளம் தன் பாவங்களை மறைக்கிறவன், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பிரசங்கம் பண்ணா மூஞ்ச சுளிக்கான். ஒரு ஆள் சொல்றாரு, அவன் காணிக்கை கொடுக்காதங்க. அந்த பிரச்சனையா இருக்கு. காணிக்கையும் கொடுக்காத, அடுத்த முறை இவர் வந்தாலும் வீட்டுக்கு துரத்திரு. அனுப்புறதுல துரத்திரு. நாங்கள் நாய்கள் மாதிரி ஆயிட்டோம். துரத்திரு, வர வேண்டாம். பாவத்தை பற்றி கண்டித்து பேசுகிற பிரசங்கமார்களே, ஏற்றுக்கொள்ளாத சபைகளாலே இன்றைக்கு திருச்சபையும் கிறிஸ்தவ மார்க்கமும் பழுதுபட்டு பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மாறணும். நான் சொல்கிறேன், பாவம் செய்வதற்கு, அக்கிரமம் செய்வதற்கு யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஃபீஸ் கிடையாது. இருட்டில் செஞ்ச பாவம், வீட்டில் தெரியாது செஞ்ச பாவம், அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாத செஞ்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, ரோட்டுக்கு தெரியாது, காட்டுக்கு தெரியாதுன்னு சொல்லி இருட்டில் செஞ்ச பாவங்கள் அத்தனை நிமித்தமாய் இன்றைக்கு கிறிஸ்தவம் அழிக்கப்பட்டு வருகிறார். ஆனால் இருட்டில் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நிச்சயமாக ஃபீஸ் கிடையாது. ஆனால் பாவத்திற்கு சேலரி உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டு? சேலரி உண்டு. பாவம் செய்வதற்கு ஃபீஸ் கிடையாது. ஆனால் பாவம் செய்தவனுக்கு என்ன உண்டு? சேலரி உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம். இதை சொல்லையா? சொல்லுறதுக்கு உனக்கு என்ன வாயில முழங்குற? பாவத்தின் சம்பளம் மரணம். சொல்லு, மரணம். இன்னைக்கு சொல்லாம தான் அவ்வளவும் திருடர்களும் கொள்ள கூட்டங்களும் சபையில் வந்துக்கிட்டு களவு செய்கிறது, திருடுறது, கொள்ள கூட்ட கிறிஸ்தவ மார்க்கத்தை அலட்சியப்படுத்துகிற போலித்தனமான தலைவர்கள் இந்த நாட்களிலே சந்திக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்திக்கப்படும். விசுவாசி நான் சொல்ல மாட்டேன், தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. தலைவர்கள் ரட்சிக்கப்படணும். ஏன்? என்ன பாவத்தை பற்றி பேசுங்க. ஒரு சபையில் சொல்ற, நீங்கள் பாவத்தை பற்றி பேசாதீங்க அப்படின்னாரு. அப்போ எதுக்குன்னு? மக்களை ரொம்ப துக்கப்படுவாங்களாம். என்னது? மக்கள் ரொம்ப துக்கப்படுவாங்க. எந்த விஷயம்? இவர் ஒரே பாவத்தை பற்றி தான் பேசுகிறாரு, கண்ணீரோடு போகிறாங்க. கண்ணீரோடு தான் போகணும். ஆமென் சொல்லுங்க. கண்ணீரோடு தான் போகணும். பாவத்தை பற்றி பேசுனா அப்போ என்ன? நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். என்ன ஆசீர்வாதம்? அது சுகத்தை பற்றி பேசுங்க. என்னது? சுகத்தை பற்றி பேசுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ண வந்தா அந்த காலத்தில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. மீட்டிங் முடிச்ச உடனே ஆல்டர் கால் கொடுத்த உடனே வருவாங்க லைனாக நிற்பாங்க. எதுக்குமா வந்திருக்க? ஒரே தலைவலிமா. நீ எதுக்கு வந்திருக்க? ஒரே கண் வலி. நீ எதுக்கு வந்திருக்க? ஒரே தோள்பட்ட வலி. நீ எதுக்கு வந்திருக்க? ஒரே குறுக்குளைச்சல். நீ எதுக்கு வந்திருக்க? வைத்த வலி. திங்கிறத குறைக்கணும். ஆமென் சொல்லுங்க. வைத்த வலிக்காக அதுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்காளாமா. நீ எதுக்கு வந்திருக்க? முட்டு வலி. நீ எதுக்கு வந்திருக்க? கால் வலி. நான் சொல்லிட்டேங்க வா. இந்த மூக்கு வலி, குறுக்குளைச்சல், மெட்ராஸ் ஐயே, தலைவலி, காய்ச்சல், மண்டடி, இதுக்கு 2023 வருஷம் வரைக்கும் இந்த ஜனங்கள் வந்து தொட்டு 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 ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. நான் சொல்றேன், காய்ச்சல், மண்டடி, பல்வலி, குறுக்குளைச்சல், கழுத்து வலி, வைத்த வலி, முட்டு வலி, கால்வலி, இவர்கள் எல்லாம் வருடத்திற்கு 3 முறை 4 முறை நம்முடைய சரீரத்தில் அவர்கள் திடீரென வருவார்கள். வந்தவர்கள் 2 வாரம் தங்குவார்கள். 3வது வாரம் அவர்களாகவே போய் விடுவார்கள். அல்லேலூயா. காய்ச்சலுக்கு மண்டடிக்கா ஜெபிக்க வராத. இந்த காய்ச்சல் மண்டடிலாம் வந்து போகிற விருந்தாளிகள் இவர்கள் வருவார்கள், இருப்பார்கள், போவார்கள். இன்னைக்கு யாராவது ஒரு அம்மா சொல்லு, என் புருஷன் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி ஒரு அம்மாவாக சொல்லியிருக்கா? கிடையாது. ஒரு அம்மா சொல்லியிருக்கா? கிடையாது. என் வீட்டுக்காரரு ரட்சிக்கப்படல, ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே. அவரு ஒரு கல்லொழுக, நீ தான் ரட்சிப்புக்கு ஜெபம் பண்ண மாட்டீங்க. அழுதுட்டு பிரசங்க மாட்டேன். அழாத, கத்திரட்ட போய் அழு. பிரச்சனையா, பாரமா, இக்கட்டா, வேதனையா, புயல் காற்றா, பெருவெள்ளமா, காய்ச்சலா, மண்டடியா, வயிற்று வலியா, முட்டு வலியா, கால் வலியா, வீட்டில் தரித்திரமா, வறுமையா, கடன் பிரச்சனை, எதுவாக இருந்தாலும்
இந்த சர்ச்சுக்குள்ள மண்டபத்தில் வந்து நின்றுகிட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொன்ன ஆண்டவர் சொல்வார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இந்த சர்ச்சில் இயேசு இருக்காரா? சொல்ல மாட்டீங்களே. இந்த சர்ச்சில் இயேசு இருக்காரா? எப்பா என்கிட்ட வர்ற கர்த்தர் நிறைய பேர் சொல்றாங்க, உங்ககிட்ட ஜீசஸ் இருக்காரு, அப்போ உங்ககிட்ட சாருக்கு நல்லவேளை ஜீசஸ் ஆளை பார்த்து, ஆஸ்தியை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, வீடை பார்த்து, பங்களாவை பார்த்து, காரை பார்த்து, ஜாதியை பார்த்துல கிட்ட வர மாட்டார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கு. எல்லாரும் கை தட்டுங்க. ஹல்லேலூயா. உண்மை இருக்கணும்ல, உண்மை இருக்கணும்ல, உண்மை இருக்கணும்ல. கூப்பிடு, கூப்பிட்டா வருவாரு. என்னட்ட வராதன்னு சொல்றேன். கஷ்டமா இதுவாக இருந்தால் பாஸ்டர் போய் சொல்லு, இங்கே வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு, கண்ணீர் வடி, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா சொல்லுங்க. என் கர்த்தர் இந்த இடத்துல எழுந்தருளி உலாவி உன்னுடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார், உன் கலக்கங்களை மாற்றுவார், புதிய வெளிச்சத்தை கட்டளையிடுவார், வறண்ட நிலத்திலே ஒரு வனாந்தரத்தை மாற்றுவார், கர்த்தர் கரம் பிடிப்பார், பள்ளங்களை நிரப்புவார், மேடுகளை தகர்ப்பார், சத்துருவின் கிரியை அழிப்பார். அல்லேலூயா. இந்த வருஷம் அது நடக்கணும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் நீங்கணும். இருள் நீங்கணும்னா ஜீசஸை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. பிரசங்க மாதிரி என்னைய பார்க்காத, என்னைய பார்த்து பார்த்தே குறைஞ்சு போன நிறைய பேர் இருக்கான். ஆமென் சொல்லுங்க. என்னைய பார்க்காத. அவர் அப்படி இருக்காரு. ஒருத்தர் கேட்டார், பக்தர் உங்களுக்கு கார் இருக்கான்னு கேட்டார். இல்லை. சரி இப்போ ஸ்கூட்டராவது வச்சிருக்கீங்கன்னாரு. இல்லை. உடனே அவர் சொன்னார், நிச்சயமாகவே இயேசுநாதர் உங்கள் ஊழியத்தில் இல்லவே. கரெக்டாக சொல்லிட்டீங்களே, நீங்களும் கரெக்டாக இருக்கீங்களே. அவர் இயேசுநாதர் உங்கள் ஊழியத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டார். நல்ல வேலைக்கும் அன்றைக்கு பேதுரு நடந்து போனான், அவனுடைய நிழல் பட்டு சுஸ்தமானார்கள். நடந்து போனால் தான் நிழல் பட முடியும். இன்றைக்கி காரில் போகிறதுனால நிழல் பட வாய்ப்பில்லை, வாய்ப்பில்லை, நிழல் பட வாய்ப்பில்லை. நடந்து இயேசுநாதர் நடந்து ஊழியம் செய்தார். அன்னைக்கு யாக்கோபதாசன் ஐயா அனி அவர்கள் சாமுவேல் பிரசங்கியாரு, ஸ்டீவன் பிஷப் ஸ்டீவன் ஐயாலா நடந்து தான் ஊழியம் செய்தாங்க. ஆமென் சொல்லுங்க. மோர் கூட வாங்குறதுக்கு அவளுக்கு காசு இருந்திருக்காரு. ஏதோ உப்பு போட்டு கிண்டி ஏதோ சாப்பிட்டுருப்பாங்க. அந்த பரிசுத்தவாட்டினுடைய தியாகத்திற்கு முன்னதாக அந்த பரிசுத்தவனுடைய தியாகம் என்றைக்கு நம்முடைய சபையின் மக்களுக்குள்ளே வருகிறதோ அன்றைக்கு ரியல் ரிவைவல். ஆமென் சொல்லுங்க. சுவிட்சர்லாந்து தேசத்தில் நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். ஒரு 750 மக்களுக்கு, தமிழ் கிறிஸ்தவங்களுக்கு. அன்னைக்கு நான் ஒரு கட்டத்தில் ரைம்ஸ், தமிழ் ரைம்ஸில் ஸ்பீடாக சொல்லும்போது திடீரென அரை வாசி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கு. திடீரென ரைம்ஸில் தமிழில் பேசும்போது அத்தனை 750 குடும்பமும் சொல்லி வச்சாப்புல டக்குன்னு எழுந்திரிச்சாங்க. அல்லேலூயா உட்காந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அதையா உண்மையான ரிவைவல். இங்கே நாங்கள் அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா இன்னும் சரியில்லை. அல்லேலூயா. ஜீவன் வரணும்ப்பா. இந்த 2 நாளில் உங்களை விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. ஆனால் நாளை காலைல இவர் விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நாளை காலைல உவாசம் கொடுத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிடாத. எல்லாரும் வரணும். ஆமென் சொல்லுங்க. உவாசம் உனக்கு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்கணுமோ வாங்க. உள்ளதை உள்ளதை இல்லதை இல்லதன் பிரசங்கம் பண்றோம். கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வரும். கர்த்தரை உருவாக்குவார், உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அத உண்மை. அவ தீட்டுப்படுத்தாத தீர்மானம். உதடுகளால் கர்த்தரை கனம் பண்றா, உடலால் பிரிந்து நிற்கிறார். சபையில் 3-4 வகையான பேர் இருக்கான். முதல் பிரிவார் பக்த கோடிகள், 2வது பிரிவார் பார்வையாளர்கள், 3வது பிரிவார் ரசிகர்கள். திரும்ப சொல்கிறேன், முதல் பிரிவார் பக்த கோடிகள். திருவிழாவை காணவரும் பக்த கோடிகளே வருக வருக வருகன்னு வால்பூசடிக்கான். திருவிழாவை காணவர் பக்த கோடிகள். கிறிஸ்துவுக்கு தேவை பக்த கோடிகள் கிடையாது, இயேசுவுக்கு தேவை பக்த கோடிகள் கிடையாது. 2வது பார்வையாளர்கள். எப்படி பார்வையாளர் வந்திருப்பாங்க? நம்ம சர்ச்சுக்கு வர்ற பக்த வீரன் பரிசு யார்? கருப்பா கருப்பா சிவப்பா? இவர் கோட் போட்டிருக்கிறாரா? டை கட்டியிருக்கிறாரா? இவர் காரில் வந்தாரா அல்லது ஆட்டோவில் வந்தாரா இல்லை நடந்து வந்தாரா? பண்டாரம் பிரதேசிய போல பையை தூக்கிட்டு நடந்து வந்தாரா? மஞ்ச பையை தூக்கிட்டு வந்தாரா? எந்த பையில் வந்தாருன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருக்க? என்னையோ பார்க்க வந்திருக்க?
ஜாக்கிரதை. பார்வையாளர்கள் சபையிலே இருக்கக்கூடாது. மூன்றாவது ரசிகர்கள். பாட்டை இது ரசிக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு சிரிச்சுட்டு போகிறதுக்காக வந்திருக்க. ரசிகர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை, இயேசுவுக்கு தேவை. அவரை உண்மையாய் அவருடைய அடிச்சுவட்டில் அவரை பின்பற்றி வரக்கூடிய உத்தம சீஷர்களாய் இந்த 2 நாட்கள் கூட்டத்தில் அப்படி சபையார் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சீஷன் தேவை. ஆமென் சொல்லுங்க. சீஷர்கள் தேவை. நீ என்ன பக்த கோடி, நீ என்ன பார்வையாளர்களாக வர போறீங்க, நீ என்ன ரசிகர்களாக இருக்கீங்க, மோட்சம் போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. பரலோகம் கிடையாது. நிறைய பேர் நினைக்காங்க நாங்கள் பரலோகம் எங்கே போக மாட்டேன், போகிறோன்னு சொல்கிறோம். நிறைய பேர் போக மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இங்கே கொட்டாய் விட்டுட்டு இருக்காங்களே. ஜீசஸ் வரும்போது கொட்டாய் விட்டான்னா டபார்னு கீழே தான் கொட்டாவி இழுக்கும். சில அம்மாமார் கொட்டாய் விட்டாம்னா டபுள் கொட்டாவி. அம்மாமாருக்கு ரொம்ப ஈஸி. கொட்டாய் விட்டாம்னா முக்காடு இருக்கு, பேசாமல் முக்காட்டை கொஞ்சம் கீழே இறக்கு. அந்த ஆவிகளே பாதாளத்துக்கு போன கொட்டாவிகள் எல்லாத்தையும் அதாவது பாதாளத்தில் விரட்டி விடுவதற்கு உனக்கு பவர் தேவை. ஆமென் சொல்லுங்க. கொட்டாவே விட்டுருந்த பிரசங்கத்துக்கு கொட்டாய் விடுறீங்களாக்கோ முடிக்க மாட்டேன். சோறு ஆரட்டம் முடிக்க மாட்டேன். கத்திரிக்கு சாத்தம் தெரியாதனமெல்லாம் வந்து உட்காந்துட்டோன்னு நினைக்க. தெரியாதனமெல்லாம் வரலாம், கரெக்டாக தான் கத்திர கொண்டு வந்திருக்காரு. ஆமென் சொல்லுங்க. தீட்டுப்படுத்தாத தீர்மானத்தை உதட்டிலே அல்ல தன்னுடைய இருதயத்திலே பண்ணினான். எல்லாரும் சொல்லுங்க. இருதயமே திருக்குழுதுமாக கேடுழுதுமாக இருக்கிறது. இருதயம் சரியில்லையா? இருதயத்தில் கரை படிஞ்சிருக்க, இருதயத்தில் குறை இருக்க, இருதயம் கருப்பாலா இருக்கு, முகம் வெள்ளையா இருக்கு, ஆனால் இருதயமோ கருப்பா இருக்கு. ஒரு சபையில் பிரசங்கம் பண்ண போனேன். அன்னைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை. ஒரு 100 பேர் வாலி பையங்க வந்து உட்காந்துட்டான் சர்ச்சில். அவ்வளோ வேறு வந்து உட்காந்தாம மொட்டை அடிச்சிருக்கான். என்னது மொட்டை அடிச்சிருக்கான்? மொட்டை அடிச்சுட்டு கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கான். மொட்டை அடிச்சிருக்கான். சொல்லுங்க. கருப்பு சட்டை போட்டிருக்கான். மீட்டிங் முடிஞ்சோடனே கேட்டேன், இவங்க வாங்கப்பா, என்னடே எல்லாரும் மொட்டை அடிச்சு கருப்பு சட்டை போட்டுக்கலன்னு விஷயம். ஏசுநாதர் செத்து போனார்லா, ஏசுநாதர் செத்து போனார்லாங்க. இந்த லட்சணத்தில் இவன்லாம் பரலோகம் வருமா? அந்த கருப்பு சட்டை போட்டு வரதோடு பெரிய துக்கத்தை காமிக்காங்களா? என்ன துக்கம் உனக்கு? மாய துக்கம். அவ்வளோ பேர் தூங்கிட்டு துக்கமாக இருக்கிற மாதிரி சொல்றீங்க. தேவனுடைய ஜனமே சபையை கேள். தீட்டுப்படுத்தாத தீர்மானத்தை அவன் உதட்டிலே அல்ல இருதயத்திலே பண்ணினான். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 2:16. தானியேல் 2:16. சீக்கிரமாய் இன்னும் 3 காரியங்கள். ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். சொல்லுங்க திரும்ப. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அந்த தானும் தன் தோழர்களோடு கூட சேர்ந்து தானியேல் இந்த சங்கதிகளை எடுத்துக்கிட்டு நேர தானியேல் தன் வீட்டுக்கு போனான். இந்த கூட்டம் முடிச்சோடு நீங்க எங்க போனோம்? மார்க்கெட்டுக்கா இல்லை காருக்கா இல்லை எங்கே போவிய? எங்கே போறிய? வீட்டுக்கு போனோம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போனான். தானும் தன் தோழர்களோடு கூட சேர்ந்து தேசத்தின் பயங்கரங்களில் நின்று ஜனங்கள் விடுவிக்கப்படும்படியாக பரத்திலிருந்து இரக்கத்தை கேட்பதற்காக தன்னுடைய வீட்டிலே தன் தோழர்களையும் கூட்டிக் கொண்டு போய் முழங்கால் முடக்கி ஜெபித்தான். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல உங்க வீட்டில எல்லாம் ஜெபிக்கிற கூட்டம் வரணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தை தவிர வேற எந்த ஏத்துக்கிடாத. தன் தோழர்கள், யாருக்கெல்லாம் தோழர்கள் இருக்காங்க கை தூக்கு. ஃப்ரெண்ட்ஸ் 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க கை தூக்கு. இங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்க எத்தனை பேர்? அம்மா மாதிரி சைடில் உங்களுக்குலாம் ஃப்ரெண்டே கிடையாதா? ஃப்ரெண்ட் இல்லாதவன்லாம் சுயநலவாதி. ஃப்ரெண்ட் இல்லாதவன்ல யார் சொல்லுங்க? சுயநலவாதி. எல்லாருக்கும் ஃப்ரெண்டு வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவன்லாம் சுயநலவாதி தான். நிச்சயமா தான் மட்டும் சாப்பிடணும், தான் மட்டும் உடுத்தணும், தான் மட்டும் பவுடர் போடணும், தான் மட்டும் அது செய்யணும், தான் மட்டும் தோட்டத்தில் வேலை, தான் மட்டும் திங்கணும், தான் மட்டும் ட்ரெஸ் போடணும், தான் மட்டும் கிறிஸ்மஸுக்கு வெடி போடணும், தான் மட்டும் ஸ்டாரை கட்டணும். அப்பா ஒரே தான் மட்டும்தான். ஐயா தானும்
தன் தோழர்களோடு கூட சேர்ந்து தானியேல் தன்னுடைய வீட்டிலே ஜெபித்தான். பரத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றார். தேசத்தின் அழிவிலிருந்து ஜனங்களை மீட்டார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உனக்கு ஜெயம் வேணுமா? உன் வீடு ஜெப வீடா மாறு. ஆமென் சொல்லுங்க. ஜெபங்கள் 3 வகைப்படும். 1 ஸ்டைல் ஜெபம், 2 பிரிண்ட் ஜெபம், 3 பெர்மனன்ட் ஜெபம். எல்லாரும் சொல்லுங்க. 1 ஸ்டைல் ஜெபம், 2 பிரிண்ட் ஜெபம், 3 பெர்மனன்ட் ஜெபம். 1 ஸ்டைல் ஜெபம் வந்து நிற்பான். கோட் டைலம் போட்டு நீட்டாக இருப்பார். கொஞ்ச நேரம் நிற்பார். இன்னொன்று ஸ்டைல் ஜெபம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எஸ் அப்படிமா சொல்லுங்க. என்னது? எஸ். அதுக்கப்புறம் ஒரு கேப். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் க்ளோரி. என்ன க்ளோரி? எஸ் ஆமா, க்ளோரி ஆமா. இதுக்கு பேர் தான் ஸ்டைல் ஜெபம். நயா பைசா பெறாத ஜெபம். 2வது ஜெபம் பிரிண்ட் ஜெபம். பிரிண்ட் அடிச்சு வச்சு ஜெபிச்சுட்டு இருக்கான் வருஷ கணக்கில். 3வது ஜெபம் வருஷ கணக்கில் சொல்கிறான். இந்த சுருக்கமான ஜெபத்திற்கு நடப்பில் இருக்கு போல, சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் மலை போல வருது, பனி போல. அப்பா 2023 அதான் நடக்கு. ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிற புது புது வார்த்தைகளை பயன்படுத்தி கர்த்தரோடு கூட பேசுவதற்கு பழக்கம் இல்லையோ? எனக்கு பின்னால தொடர்ந்து வர்றதுக்கு நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. ஆமென் சொல்லுங்க. சின்ன குட்டிகள்லாம் பழக்கம் இல்லையோ? அடேங்க அப்பா வல்லமாங்க. ஆவியானவர் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு தான் போறாரு, உங்களுக்குள்ள வர மாட்டேங்காரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனுடைய ஜனமே, மறைக்கப்பட்ட பாவங்கள் சொல்லுவதை கேள். மறைக்கப்பட்ட பாவங்கள் அநேகருடைய ஜெபத்தை மலடாக்கி இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், மறைக்கப்பட்ட பாவங்கள் அநேகருடைய ஜெபங்களை மலடாக்கி இருக்கிறது. பதில் வருது கிடையாது. உனக்கு பதில் இல்லையா? நீ சரியானவள் இல்லைன்னு அர்த்தம். உன் ஜெபம் கர்த்தர் ஏற்றுக்கிடலன்னு அர்த்தம். கூரைக்கு மேலே என்ன செய்யாது சொல்லுங்க, போகாதுன்னு அர்த்தம். அதனுடைய அர்த்தம் இருதயத்தில் சுத்தம் இல்லை, இருதயத்தில் கரப்படைஞ்சிருக்கு. பாதி இருதயத்தை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்காங்க. சிலர் ஜெபம் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே. இப்போ ஒரு நவீன காலத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு வியாதிகள் வரவே கூடாது. எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏப்பா என்ன நல்ல ஜெபம். ஆண்டவரே எங்களுக்கு வியாதிகள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. எங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பின்பற்றுவான். வெட்கமாக இருக்குது. என்னையா ஜெபம் பண்ணுறீங்க? என்ன ஜெபம் இது? எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அம்மா என் பெத்தம்மா ஜெபம் பண்ணல, என்னை வளர்த்த ஏமி கார்மிக்கலம்மா ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே நடுத்தருவில் மத்தியானம் 12 மணிக்கு சைக்கிளில் போனாங்க. சைக்கிளில் போனோட பரிசுத்த ஆவியானவர் அவங்களை தொட்டார். உடனே நிப்பாட்டினாங்க. சைக்கிள் ஒரு வேம்பரத்து மூட்டில் சாத்தி வச்சுட்டு நடு ரோட்டில் நின்று அம்மா ஜெபம் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண்டவரே நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை. எல்லாரும் சொல்ல, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு. நாளை காலையில் நீர் எனக்கு 900 ரூபாய் கொடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முடிச்சிட்டாங்க. நாளைக்கு காலையில் எனக்கு 900 ரூபாய் கொடுத்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த நாள் காலையில் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு நண்பர் 900 ரூபாய்க்கான செக் அனுப்பி வைத்திருந்ததாக ஏமி கார்மிக்கல் அம்மா தன்னுடைய குறிப்பேட்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஐயா, ஒரு வெள்ளைக்கார அம்மா இந்திய திருநாட்டிலே டோனாவூர் நடுத்தருவிலே மத்தியானம் 1:30 மணி வேளையிலே நின்று ஜெபித்த ஜெபத்திற்கு பரலோகத்தின் தேவன் அவர் பதில் கொடுத்தார் என்றால், இத்தனை பேர் இருக்கீங்களே, எல்லா பதிலையும் வாங்கலாமே. ஆமென் சொல்லுங்க. ஞானம் இல்லையா, அறிவு இல்லையா, உனக்கு படிக்க ஞாபக சக்தி இல்லையா, கேளு. கேட்டா தருவார். ஆமென் சொல்லுங்க. நீ கேட்கறதே இல்லை. பிள்ளைகளுக்கு அக்காமார் அம்மாமாரெலாம் பெத்த அம்மாமார் பிள்ளைகளெல்லாம் ஜெபத்தில் வளர்த்தா பிள்ளைகள் உருப்படும். இல்லைன்னா அது வேற மாதிரி தான் போகும். உன் பிள்ளைய கண்டித்து வள, முழங்கால் போட்டு வள, சொல்லி கொடுத்து வள. ஜீன்ஸ் பேண்ட்டும் டீ ஷர்ட்டும் போட்டு சர்ச்சு கொண்டாடாத. ஒழுங்காக பொண்ணுங்களை எப்படி அடக்க ஒடுக்கம், சரீரத்தினுடைய அவயவங்கள் மறைக்கப்பட்டு சரீரத்தில் அத்தனை காரியங்களும் சுத்தமாக நீ சர்ச்சில் வந்து கர்த்தருடைய சமூகத்தை தொழுது கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சரீரத்தினுடைய எல்லா காரியத்தையும் மறைக்கணும். ஏமி கார்மிக்கலாமா கரெக்டாக 35 ரூபா நூல் சேலை கட்டிக்கிட்டா செருப்பு இல்லாமல் நடந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. 2000 பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து அவங்களை உருவாக்கி விட்ட பரிசுத்த வாட்டிக்கு இல்லாத பணமாயா?
இன்னைக்கு நீங்கள் பெரிய பந்தா பண்ணுறது. சிலர் நிறைய பேர்கிட்ட பந்தா இருக்கு. அது சொல்ல வேண்டியதான். நீர் சொல்லும், நாங்கள் இப்படி தான் இருப்போம். சிலர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கா. ஆமேன்னு சொல்லுங்க. சிலர் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போவும் சொல்லிட்டு இருக்கா. நீர் சொல்லிட்டு போகிறோம், இன்னும் 2 நாளைக்கு ஒரு நாள் தானே, நாங்கள் கேட்டுட்டு பழையபடி நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்லாத. மாறு, உன் பிள்ளைகளை மாற்று. கத்திரிக்காய் வள, பரிசுத்தத்தை சொல்லு. 19 வயசு மட்டும் பொட்ட பிள்ளைகள் முகத்தை பார்க்காம வளர்த்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பொட்ட பிள்ளைகள் பொண்ணுங்கள்னால் எதுன்னு தெரியாது. அதனால் ஐ மேட் மெனி ப்ராப்ளம்ஸ் இந்த ஃபேமிலி லைஃப்பில். நான் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணேன். பெண் முகத்தை பார்க்காம வளர்த்ததுனால ப்ளஸ் பாயிண்ட்டை விட மைனஸ் பாயிண்ட் தான் நிறைய இருந்தது. ஆனால் நான் கல்யாணம் முடித்த பிறகு மனைவி தான் எனக்கு டீச்சர். ஆமேன்னு சொல்லுங்க. அவள் 3 வருஷம் பிள்ளைகள் எல்லாம் வருது. 4வது வருஷத்தில் ஏங்க நான் சொல்கிறத கேளுங்கங்க அப்படிமா. ஏங்க நான் சொல்கிறத கேளுங்க. அவட்ட கேட்ட பிறகு தான் ஆண்டவரே பிள்ளை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. யோசித்து பாரு. ஆகையினாலே சொல்லுகிறேன், தேவனுடைய ஜனங்களுடைய வீடு ஜெப வீடாய் மாற வேண்டும். பிரேயர் ஹவுஸ், அது பிரேயர் ஹவுஸ், ஜெப வீடு. பிரேயர் ஹவுஸ் பவர் ஹவுஸாக இருக்க வேண்டும். பவர் ஹவுஸ் அது புவர் ஹவுஸாக மாறக்கூடாது. ஒன்று பிரேயர் ஹவுஸாக இருக்கணும். பிரேயர் ஹவுஸ் பவர் ஹவுஸாக இருக்கணும். இன்றைக்கி சர்ச்சில் ஜெபிக்காத அத்தனை குடும்பங்களையும் பவர் இல்லை. ஜெனரேட்டருக்கு கிரியை செய்ய மாட்டேங்குது, எல்லாம் ஆஃப் ஆகி கிடக்கு. ஆனால் எந்த இடத்துல ஜெபத்தில் நம்ம பின்னோக்கி இருக்கோமோ யோசித்து பார்த்து நீ புவரா மாறிடாத. பவரா இருப்பதற்கு இந்த 2 நாள் கூட்டத்திலே கர்த்தர் உங்களை ஜெனரேட் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஜெனரேட் பண்ணுவாரா, உங்களை உருவாக்குவாரா. அப்படியானால் தீட்டுப்படுத்தாத தீர்மானம் பண்ணினான். அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. தன்னுடைய வீட்டை ஜெப வீடாக்கினான். தோழர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த வெளிப்பாடை பெற்றார். ஜனங்களை சாபத்திலிருந்து மீட்டான். கர்த்தருடைய ஜெபத்தை அங்கீகரித்தார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், வாசிக்கலாம். தானியேல் 6:3 சீக்கிரமாய் வாசித்து முடிக்கிறோம். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்ய முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? பெற்றவங்கள கை தூங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வெறுமனை துதித்திலும் குதித்திலும் மட்டுமல்ல. மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க யோசித்துடுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது வெறுமனே துதித்திலும் குதித்திலும் மட்டுமல்ல, அது நடத்தலும் கூட. அது நடத்தலும் கூட. எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு விட்டிலே அவரை பின்பற்றி நடந்து வரீங்க? கை தூக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சு விட்டில் நான் பின்பற்றி வரணும்ல, வர்றீங்களா? நீங்கள் வந்திருந்தா இதுக்குள்ளே இந்த வட்டாரமே அசைஞ்சிருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. வட்டாரம் அசைஞ்சிருக்குமே, அசையிலையே. 2 வகையான ஊழியங்கள் நடக்கிறது தற்பொழுது. ஏமாந்திராத. தற்பொழுது 2 வகையான ஊழியங்கள் நடக்கிறது. 1 தள்ளுதல் ஊழியம், 2 துள்ளுதல் ஊழியம். ஒன்று சொல்லுங்க, தள்ளுதல் ஊழியம். 2 இந்த 2 வகையான ஊழியம் ஏற்றுக்கிடாத. ஒருத்தர்கிட்ட கேட்டார், அண்ணா உங்களுக்கு என்ன பவர் இருக்குது, என்ன வல்லம் இருக்குது, உங்களுக்கு என்ன வரங்கள் இருக்குதுன்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், உமக்கு என்ன வர வேணும், உமக்கு என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. உடனே அவர் சொல்கிறார், பேர் சொல்லிலாம் கூப்பிடுவீங்களான்னார். எப்படி? அவர் அப்படி வர்ற பிரச்சனை வரல, பேர் சொல்லி கூப்பிடணும்னு நினைக்கிறாரு. நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இங்கே வாரம் சபையில் உள்ள 250 குடும்பத்து பேரை சபை டாப்பில் எழுதி வச்சுருக்கீங்க. அந்த சபை டாப்பு புஸ்தகத்தை என்கிட்ட கொடு. நான் பிரசங்கம் முடிச்ச உடனே 250 பேரையும் வாஸ்து முடிச்சிருந்தேன்னு. அவர் பார்த்தாரு, அப்பா இது பலே அழகாக இருப்பான் பார்த்துருது. உனக்கு பேர் தானே சொல்லி கூப்பிடணும். பரலோகத்தில் இருக்கிறவங்க பெயர்களை இந்த பாவ உலகத்துக்கு நேராக இழுத்து கொண்டு வந்து பாவியான மனுஷன் பக்தவேரனுடைய பாவமுள்ள வார்த்தையினாலே நான் கூப்பிட்டு உங்களை நான் அசிங்கப்படுத்த விரும்பலை. இந்த பாவியான மனுஷனுடைய வாயிலிருந்து உன் பேர் வரணும்னு நினைக்காத. என் உள்ளங்கையில் நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார்.
உங்கள் பேர் பரலோகத்தில் இருக்கணுமா பூமிக்கு வரணுமா? யாருக்கெல்லாம் என்ன ஆசை இருக்கு? என் பேர் எங்கே இருக்கணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? நெசமாவா? ஏப்பா தெரிஞ்சுட்டாப்போ, அப்பா எல்லாருக்கும் பரலோகத்துல தான் பேர் இருக்கணுமா? எல்லாரும் கை தட்டு ஹல்லேலூயா. அப்பா பாப்பா பாப்பா, என்ன நல்ல சந்தோஷம். பரலோகத்தின்ல இருக்க வேண்டிய பெயரை இந்த பாவமுள்ள பூமியில் நான் எடுத்துட்டு வந்து நான் பேர் சொல்லி கூப்பிடணும் அவசியமே இல்லை. உன் பேர் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? என் பேர் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும் சொல்லுங்க. அடுத்தால கர்த்தருக்கு தெரிஞ்சது உங்கள் பாஸ்டருக்கு மட்டும் தான் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அவர் தான். நாங்கள் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணிட்டு அவர் சாப்பாடு தருவார், சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாளைக்கு அடுத்த கூட்டம் போயிடுவோம். அவன் அதை பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் உங்கள் பாஸ்டர்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு மட்டும் தான் தெரியணும். உங்கள் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறவர். ஆமென் சொல்லுங்க. நாளாக சொல்லுவேன், ஜெபிக்கிறதே கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னால் கேட்டேன், யாராவது எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஆமாம் நாங்கள் ஜெபம் பண்ண அவ்வளோ பேரும் காலிடத்தனமாக ஜெபம் பண்ணுறோம். எந்த ஆள் ஜெபிச்சார்? ஒருத்தரை ஜெபிக்கிறது கிடையாது. நான் ஜெபம் பண்ணுவேன். நானும் கேட்டதை விட்டுட்டேன். பிறகு எப்படி கேட்டால், யாராவது எங்களுக்கா ஜெயிப்பீர்களும் கேட்டால் ஆமாம் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தேன், ஒருத்தர் ஜெபிக்கிறது இல்லை. மணியாற்ற வராத ஒரே பிரசங்கர் பக்த வீரன் ஒருத்தர் தான். ஆமென் சொல்லுங்க. 45 வருஷம் ஒரு மணி ஆர்டருக்கு கூட வர மாட்டேங்குது. ஆமென் சொல்லுங்க. வராது வராமல் இருக்கிறவரே பரலவும் போயிடுவேன். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு பணம் வந்துட்டோம் அன்னைக்கு வீழ்ச்சி தான். எனக்கு மணி ஆர்டர்லாம் பண்ணாத. ஒருத்தர் கேட்டார், ஐயா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? பேரம் பேசுகிறாரு. 3 நாள் கன்வென்ஷனுக்கு. எப்படி 3 நாள் கன்வென்ஷனுக்கு பேரம் பேசுகிறார். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவியே, நீங்கள் எவ்வளோ வாங்குவியே அப்படிங்காரு. ராத்திரி 11:30 மணிக்கு ஒரு சபையில். நான் கேட்டேன், எதுக்கு இப்படி கேட்கிய, எவ்வளோ வாங்குவீங்களா? ஃபோனை வை, உன் சர்ச்சுக்கு வரவே வேண்டாம் வா அப்படின்னு முடிச்சாச்சு. ஃபோனை 11:30 மணிக்கு ஃபோனை வையுன்ட்டேன். அதில் வாங்குவேன்னு கேட்கா. என்ன ஊழியர் என்ன இவங்க பேரம் பேசுகிறாங்களே, பாளையங்கோட்டை வாழைக்கா மண்டியில் இருக்கிற வாழைக்கா மண்டியில் பேரம் பேசுகிற மாதிரி ஊழியத்துக்கு எவ்வளோ வாங்குவியே, நீ ஃபோனை வை, உன் சர்ச்சுக்கு வரவே வேண்டாம். God's ministry is one of the great commercialized. Prayer also commercial purpose that people using. That is very dangerous. ஆனால் நான் சொல்கிறேன், நீ இது வரைக்கும் ஐ காண்ட் டிமாண்ட் மணி. உன் காசு உன்னோடு, என் இயேசு என்னோடு. திரும்ப சொல்லுங்க, உன் காசு என் இயேசு. இது வரைக்கும் நான் எந்த கன்வென்ஷன் கூட்டம் பேசினாலும், மலேசியா போய், ஸ்ரீலங்கா போய், துபாய் போய், ஜெர்மனி போய், சிங்கப்பூர் போய், சுவிட்சர்லாந்து போய், ஆஸ்திரேலியாவில் போய், இத்தாலியில் போய், எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான் பேசுவேன்னு சொன்னதும் கிடையாது. 45 வருஷமாக இந்தியா புதுதில்லியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் படித்தவர்கள் மத்தியிலும் படிக்காதவர்கள் மத்தியிலும் போய் பேசும் பொழுது ஒரு நாள் கூட நான் ரேட் கேட்க மாட்டேன், ரேட்டை பேசவும் மாட்டேன். என் கர்த்தருடைய தேவையை சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, கர்த்தர் உண்மையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க. உன் காசு உன்னோடு. காசுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண மாட்டோம். உன் காசு உன்னோடு, என் இயேசு என்னோடு. 45 வருஷம் என்னையும் மனைவி என் பிள்ளைகளையும் கத்த நடத்த தான் செய்கிறார். பட்னி போடாமல் கொண்டு வந்திருக்காரு. காசாக இருக்குது, மாத சம்பளமாக வாங்குகிறோம். 50,000 70,000. தோட்டம் தொழில் தேங்காவாக விளையுது, நஞ்ச பஞ்சையாக இருக்கு. வானத்தையும் பூமி உண்டு பண்ணின ஜீசஸ் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீசஸ் இருக்கிறார்னால தான் அத்தனை நாடுகளுக்கும் போதுக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு போனார். மை அப்பாயின்ட்மெண்ட் கேம் ஃப்ரம் காட், கேம் ஃப்ரம் ஹெவன். நான் வந்து இவாஞ்சலிஸ்டாக அழைக்கப்பட்ட பண்பு ஆண்டவருடைய பாதத்தில் சொல்லிட்டேன், கடைசி மட்டும் இப்படி தான். இறுதி மூச்சல் கொட்டாய் விட்டாச்சு. அந்த ஆவி இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. இந்த ஆவிகளை நாம் வெளியே துரத்த வேண்டும். ஹல்லேலூயா. 3 அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இது கலப்படமான அல்லேலூயா. இந்த ஆவிக்கு உள்ள நிற்கும். இப்போ போடுற அல்லேலூயா தான் வெளியே போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிறைய பேர் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு சிலர் அப்படி தான். சில பிரசங்கமார்களுக்கு ஆவிகளை விட்டுருது. இவன் பொதடீர்னு ஆவி விட்டோண்டு அது நம்ம விட்டு வாஞ்சி வந்த பொதடீர்னு மல்லாக்க விழுந்து கொண்ட நேரம் பார்த்து செத்துறப்படாது பக்த வீரன். அதனால் ஆவியை விடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொட்டாய் விட்டோண்டே முடிச்சு நினைக்கலோ, முடிக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா? முடிக்க வேண்டாம், சீக்கிரம் முடிக்க. எனக்கும் வயிறு பசிக்கல.
எனக்கு வயிறு இருக்குல்ல, பாசு தந்தா சாப்பிடுவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், 6 அடப்பு இருக்குது. எத்தனை அடப்பு இருக்குது சொல்லுங்கள்? 6 அடப்பு இருக்குது. 98, 96, 78, 88, 37, 28 இருக்குது. 6 அடப்பு இருக்குது. 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஹை கிரவுண்டில் போய் சேர்ந்து காசாக இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்க இல்லை, ஹை கிரவுண்டில் போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்தாவை எடுத்து பார்த்தோன்னா 6 அடப்பு இருக்குது. நீங்கள் வீட்டில் பிளான் பண்ணிட்டு பைபாஸ் சர்ஜரிக்கு பிளான் பண்ணிட்டு வாங்கன்ட்டான். நான் பார்த்தேன், பிளான் பண்ண வேண்டாம், பிளானும் பண்ண வேண்டாம், இவன் ரிப்போர்ட் போட வேண்டாம்னு சொல்லிட்டு பேசாமல் பைபிள் எடுத்து காலையில் இருந்துருச்சு வாசிட்டு, ஆண்டவரே குமுதோ கல்கண்டு குண்டூசி ராணி விகடன் தனகரன் தனத்தந்தி தினமலர் பேப்பரில் இல்லாத பவர் இந்த பைபிளில் இருக்குது, இந்த பைபிளில் இருக்குது, இந்த பைபிளில் இருக்குது. அதை வாசிட்டு அந்த வார்த்தை எடுத்து மூக்குக்கிட்ட கொண்டு வந்து மூச்சு எடுத்து விடுவேன். எனக்கு ஒரு விசுவாசம், இந்த வார்த்தையின் வல்லமை என்னுடைய சரீரத்தில் இருதயத்தில் இருக்கிற அடைப்புகளை அழித்து விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் பாளையங்கோட்டையில், ஐயா எனக்கு இசிஜி எடுக்கணும், எக்கோ பார்க்கணுன்னு. எக்கோ பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நோ கிளாட், நார்மல் 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 வந்துச்சு. அப்போது தேவனாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இதுல பவர் இருக்கு சொல்லுங்க. எல்லாரும் பைபிளை தந்துட்டீங்களா? பைபிளை கீழே வைக்காத, கையில் எடுத்து வச்சுக்க. எல்லாரும் சொல்லுங்க, இதுல உயிர் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, இதுல உயிர் இருக்கு, இதுல உயிர் இருக்கு, இதுல உயிர் இருக்கு. இதை உயிர் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா அந்த வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும், எல்லா கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், பாரங்களையும் அகற்றி போடும், அழித்து விடும். கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். ஆளுமே சொல்லுங்க. என் வாழ்க்கையில் இப்போமா 6 அடப்பு இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமேன்னு சொல்லுங்க. அடப்பு தான், கர்த்தருடைய வார்த்தை திறந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த நான் இருக்கிற சரீரத்தில் ஒன்றும் இல்லை. 10 பசலை, 20 எடக்கு, 30 முடுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டோ, 70 ஓட்டம், 80 சாப்டர் க்ளோஸ் பண்ணி, 90 ஃபைலே க்ளோஸ் பண்ணி ரிசீவ் த ஹோம் கால் மேலே தூக்கிடுவார். இந்த 90 வயசுக்குள்ள இவன் படுற பாடி, இவன் வர்ற வருத்து, ஏ அப்பா ஏன் அப்படி வர? நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாரு. அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவு எனக்கு ஜெபத்தின் வல்லமையை தரட்டும். எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த 2 சொத்து, 10 ஏக்கர் நஞ்ச நிலமோ 25 ஏக்கர் புஞ்ச நிலமோ மாமர தோட்டமோ வாழைத்தோட்டமோ கொடுக்கல ஏமி கார்மிக்கலம்மா. அம்மா கொடுத்த 2 சொத்து, என்னுடைய வாழ்க்கையில் 2 சொத்து இருக்குது. 1, வானத்தையும் பூமியை படைத்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் சொத்தாக தந்தாங்க. 2, என்னுடைய கரத்தில் கொடுத்துருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. எல்லாரும் முத்தமிட்டு வாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. வேதத்தை நேசி, அதை விசுவாசி, அதை சுவாசி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் முன்னேறிடலாம். ஒருத்தர் சொல்ல, பக்தவீர் மலேசியா போயிட்டானோ, பாளையங்கோட்டை ஒருத்தன் காட்டுருக்கான், பக்தவீர் மலேசியா போயிட்டானோ, நான் போகக்கூடாதா? என்ன போறாம, எப்படி போனா? அவங்க யார் இருக்கா? ஒருத்தர் இல்லையா? எனக்கு ஜீசஸ் இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இது உலகம் என்னெல்லாமோ தீர்ப்பு கொடுக்க பாருங்க. போயிட்டானோ, இழுக்கான், இழுப்பு வந்துடும், இழுப்பு வியாதி. போயிட்டானோ, பக்தவீர் எங்கேயும் போவார். ஆமென் சொல்லுங்க. அமெரிக்கா போவே, மலேசியா போவே, சிங்கப்பூர், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேனே. 15 மணி நேரம் ஃப்ளைட்டில் பெங்களூர்லேருந்து ஃப்ராங்க்பர்ட்டில் போய் இறங்குறதுக்குள்ள 15 மணி நேரம் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன். எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள்லாம் பறக்கணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பிளேனில் பறக்கணும்னு ஆசை இருக்கு? ஏப்பா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. கர்த்தர் உங்க அத்தனை பேருடைய ஆசை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒன்னில்லாத அனாதை என்று முத்திரையிடப்பட்ட, திக்கற்ற பிள்ளை என்று முத்திரையிடப்பட்ட பக்தவீரனுக்கு கர்த்தர் இத்தனை தேசத்துக்கு போவதுக்கு ஃப்ளைட்டை கொடுத்தாருன்னா நீ கேட்டா கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நீ தான் கேட்க மாட்டியா? நான் தான் 10 வருஷம் ஜெபம் பண்ணினேன். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம். அதான் ஆண்டவர் கொடுத்தவர். நான் சுவிசேஷனா தான் இருக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சுவிசேஷகன் என்ன உலகத்தில் கொண்டு போயிட்டார்லா. அப்போ என்ன ஆண்டவர் எனக்கு உண்மையாக தான் இருந்திருக்காரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு உண்மையாக இருந்தால் அதே கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். ஹல்லேலூயா. உங்களையும் உயர்த்துவார். நான் 10th ஸ்டாண்டர்ட் அட்டெம்ப்ட் தான், 10th அட்டெம்ப்ட்டு. ஃபாரினர்ஸில் என்னை வளர்த்த துரை ஜாக் யோமன் ட்ரிஹன் பக்தவீரனுக்கு யூரின் ட்ரபிள் வந்திருக்கனால படிப்பை நிப்பாட்டிட்டார். 10th அட்டெம்ப்ட்டு. ஆனால் கர்த்தர் உலக நாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டார். கண்டிப்பாக இங்கிலீஷ் தேவை இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நான் பேசுகிறேன், இங்கிலீஷ் பேசுவேன்.
கத்தர் கொடுத்த ஞானம். ஆமென் சொல்லுங்க. நீனும் இங்கிலீஷ் பேசணும், இன்னும் போகணும், நீனும் பறக்கணும், உங்கள் பிள்ளைகள்லாம் நல்லா வரணும். ஆமென் சொல்லுங்க. சபையில் உள்ள பிள்ளைகள்லாம் மேலே உயர 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 சொல்லுங்க, உயர சொல்லுங்க, உயர 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 வரணும். எல்லாம் உயரணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைலாம் உயரணுங்க? நீ கத்தருக்கு பயந்துருந்தா உயர்த்திடுவார் ஆண்டவர். நீ கத்தருடைய வழியில் நடந்த உயர்த்திடுவார். அப்படியானால் இன்றைக்கு அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றான். 12ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 12-13 பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிமித்தமாய் தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்த சொத்துக்கள் என்ன? வாசிங்க. ராஜாவினால் பெல்தெசாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதும் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவி உண்டு என்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான் என்றால். அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் இந்த வெளிச்சமும் புத்தியும் எல்லாரும் வாய்த்தம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ள 2 சொத்துக்களை கர்த்தர் தருகிறார், பொக்கிஷங்களை தருகிறார். 1 வெளிச்சம், 2 புத்தி. எல்லாருக்கும் மண்டை இருக்கு. மண்டையில் என்ன இருக்கு? ஏப்பா டே, ஒரு சபையிலோ இப்படி ஒரு வெளிப்பாடு வந்ததா தெரியலையா? மண்டையில் என்ன இருக்குன்னா முடிதான் இருக்கு. மண்டைக்குள்ளதான் என்ன இருக்கு? மூளை இருக்கு. ஆனால் எல்லாருடைய மூளையும் நல்ல மூளை கிடையாது. சிலருக்கு புத்தி இருக்கு, அந்த புத்தி கெட்ட புத்தி. திரும்ப சொல்லுங்க, கெட்ட புத்தி நிறைய இருக்கு. புத்தி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நிறைவேற்ற அத்தனை பேர்களும் புத்தி தருகிறார். நல்ல புத்தி வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நல்ல புத்தி தாரும். சொல்லுங்க, எனக்கு நல்ல புத்தி தாரும். கேளு. நல்லவளை தான் என்ன பெத்தாம்மாலாம் எனக்கு பால் கொடுத்து வளர்க்குற. ஒரு வகைக்கு ரொம்ப நல்லது. என்ன பெத்தாம்மா எனக்கு பால் கொடுத்து வளர்த்துருப்பான்னா எங்கள் அம்மைக்குள்ளே இருக்கிற சூது, வாது, கள்ளம், கபடு எல்லா காரியங்களும் என் சரீரத்தில் ரத்தத்தில் ஏறி இருக்கும். நல்ல வேலைக்கும் பெத்து போட்டு தூக்கி போட்டு போயிட்டா. வெள்ளைக்கார அம்மா மிஷினரி ஏமி கார்மிக்கல் அம்மா ஆஸ்திரேலியா நாட்டு பசுமாட்டை வர்த்தி அந்த பாலை குடிச்சதுனால தான் ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் டாக். எல்லாரும் சொல்லுங்க, ஓப்பன் ஹார்ட் ஓப்பன் டாக். நீ பாஸ்டருக்கும் உண்மையாக இருக்கணும், கர்த்தருக்கு மேலே உண்மையாக இருக்கணும், 2 பாஸ்டருக்கு உண்மையாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இவன்ட்டு ஓப்பனே ஆக மாட்டுக்க, நீ தான் வாயே திறக்கலையே. இருதயத்தை நிறைவினால் பேச மாட்டுக்க. இப்போ மௌனச்சாமியாரா தானே இருக்கிய. 3 பாக்கிகளை எப்போ முடிக்கிறதுக்கு நிறைய பேர் ஜெபம் ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் ஆண்டவரே, மௌனமாக ஜபிக்கிறது. அப்போ அவனுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் நடந்த உடனே அவனுக்குள்ள புத்தியும் வந்தது, வெளிச்சம் வந்தது. கிறிஸ்தவன் அவ்வளோ பேர் ஸ்டாரை போட்டிருக்கான். கிறிஸ்மஸ் ஸ்டாரை போட்டான். நான் சொன்னேன், ஸ்டார் போட்ட உடனே அவன் வீடு வெளிச்சமாகாது. எதுக்கு ஸ்டார் போட்டேன்? இல்லை, அவன் போட்டான். அதனால் நான் அவன் போட்டு எடுக்க வீட்டுக்கு போனால் நானும் பக்கத்து வீட்டுக்காரன் போட்டான், நானும் போட்டிருக்கேன். ஸ்டார் போட்ட உடனே வெளிச்சம் வராது. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். தூதன் இறங்கினா தான் வெளிச்சம் வரணும். கைதட்டுங்க, ஹல்லேலூயா. மரியாள் தன்னுடைய வீட்டிலே தூதனை வரும்படி தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாள். தூதன் பிரவேசிக்கின்ற கிருபையை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டாள். கிருபை பெற்றவளே வாழ்க. கிருபை பெற்றாள், கிறிஸ்துவை பெற்றாள், கிரீடம் பெற்றாள். ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, உங்கள் வீட்டிலலாம் வெளிச்சம் வந்திருக்கா? சில வீட்டுக்குள்ளே போனால் ஒரே இருட்டாக இருக்கும். பாஸ்டருக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும். சில வீட்டுக்குள்ளெல்லாம் போனால் ஒரே இருட்டாக தான் இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா அறைகளிலும் லைட்டு வெளிச்சம் வரணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா அறைகளிலும் ஜீசஸ் உலக வரணும். ஆமென் சொல்லுங்க. நல்ல வேளை வெள்ளைக்காரங்க டாய்லெட்டை கழுவுறதுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம பயன்படுத்துகிற டாய்லெட் நம்மளே கழுவணும். ஆமென் சொல்லுங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்கும். மஞ்சள் வராமல் பாதுகாத்துக்கணும். சிலருடைய வீட்டுக்கு போனால் டாய்லெட்டை பார்த்தாலே தெரியும் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னென்னு. பரிதாபம். டாய்லெட்டை நம்மளை சுத்தம் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். உள்ளே போகும்போது யோசித்தேன், இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்களே.
சொல்லுங்க, எவ்வளவு சுத்தம் விரும்புகிறான். ஆமென் சொல்லுங்க. அந்த டாய்லெட் இருக்கிற சுத்தம் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உன் வீட்டில் அந்த மாதிரி இருக்கணும். ஏம்மா கவனமா கவனே, சும்மா அப்படி வராத, சுத்தமாக வா, குளிச்சுட்டு வா, பவுட்ரு போட்டு வராத. குளிர்துன்னு சொல்லி வெந்நி போட்டாம பவுடரை மட்டும் தேய்ச்சிட்டு வந்திருக்கியோ, வராத, குளிச்சுட்டு வா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராமன்னு சொல்லுங்க. அப்போ அவன் தேவ சமூகத்தில் காத்திருந்தான், ஜெபித்தான், புத்தியும் வெளிச்சமும் வந்தது. இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், தானியேல் 6:4 சீக்கிரமாய். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியே போதும். அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எல்லாரும் வாய்த்தன்னு சொல்லுங்க, அவன் உண்மையுள்ளவனாய். திரும்ப சொல்லுங்க, அவன் உண்மையுள்ளவனாய். ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மை இல்லை, கிறிஸ்தவத்தில் தேவன் விரும்புகிற உண்மை இல்லை. ஆனால் இன்னைக்கு தேவன் கிரியை செய்ய முடியவில்லை. அவன் தேவ சமூகத்தில் உண்மையாக இருந்தான், ராஜாவுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், ராஜாவுக்கும் அரசாங்க வேலையிலும் அவன் உண்மையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகையினால் தேவன் அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. கைத்தட்டுங்க, ஹல்லேலூயா. உண்மை உயர்த்தும், உண்மை உயர்த்தும், உண்மை உயர்த்தும். பொய் பேச சிலர் வாயை திறந்தாலே பொய் தான் வருது. அந்த பொய்க்கு பேர் பச்சை பொய், சிவப்பு பொய், வெள்ளை பொய். ஏப்பா 1000 பொய்க்கு கலர் வேற வச்சுருக்கான். சிவப்பு பொய், பச்சை பொய், ஊதா பொய், மஞ்சள் பொய். என்ன பொய் சொல்கிற? சில வாயை திறக்கவே படாது. இதில் வேற பாட்டு, 100 வாயா, 100 வாய் இருக்குது, 100 பொய் சொல்கிறான். ஆமென் சொல்லுங்க. 100 வாய் வச்சுக்கிட்டு 100 பொய்ன்னு சொல்லிக்கிட்டு நீ கர்த்தருக்கு முன்பாக பொய் பேசிட்டாலே. கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை சொல்லு. ஓப்பன் ஹார்ட், ஓப்பன் டாக். நல்ல புத்தின்னா உண்மையை சொல்லு. கர்த்தரின் பக்கத்தில் அருகில் நிற்பார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்து முடிக்கிறோம் சீக்கிரமா. தேவனே 2:28 தானியேல் 2:28 ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறோம். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும். மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிற. திரும்ப சொல்லுங்க, மறைபொருளை வெளிப்படுத்துகிற. தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவனை அவன் முக்கியப்படுத்தினான், முதன்மைப்படுத்தினான். அவரை ராஜாவாக ஏற்றிருந்தான், தலைவராக ஏற்றிருந்தான். ஆகையினால் அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பெக்மன் பாடு, எனது தலைவர் உங்க மகிழ்ச்சி பார்த்துட்டேன். இப்பமே என்ன மகிழ்ச்சி வந்திருக்கு. எனது தலைவன் இயேசுராஜன் வாயுவில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து. அப்படியானா மகிழ்ந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சி எப்பொழுது வரும்? தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் முன்பாய் உண்மையா இருக்கும் பொழுது, உலகத்திலே கர்த்தருடைய மகிமையாய் நடத்தும் பொழுது உன்னுடைய உள்ளம் மகிழும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசுவே உங்கள் வாழ்க்கையிலே தலைவராக இருக்க வேண்டும். பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ முதல் மந்திரியோ கூப்பிட்டா நான் வரமாட்டாங்க. ஆனா நீ கூப்பிட்டா வர்ற ஒரே ஒரு தெய்வம் ரட்சகர் இயேசு ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கூப்பிட்டா வரக்கூடிய நண்பர் அவர் தான். ஆமென் சொல்லுங்க. உன் சொந்தக்கார ஒருத்தரும் வரமாட்டான், ஆனா ஜீசஸ் பக்கத்தில் வந்துருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. கூப்பிட்டா குரல் கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ராஜாவுக்கு முன்பாக அரசாங்க வேலையிலே உண்மையாக இருந்தான். நான்காவதாக அவன் சொல்கிறார், தேவனை தன்னுடைய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தினான். இயேசுவை முதல்வராக வைத்திருந்தான், இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையின் தலைவராக வைத்திருந்தான். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. கடைசியா 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்து
அமர்ந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அல்லேலூயா. கரங்களை தூக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி குறிப்பாதான் அவன் காரியம் ஜெயமா இருந்ததற்கு அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட கடைசி குறிப்பு தெரியுமா? அவன் எத்தனை எதிர்ப்பு வந்தால், அவன் எத்தனை கஷ்டங்கள் வந்தால், எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க தன் தேவனை நோக்கி தினமும் 3 வேளை ஜெபித்தான். ஜெபித்தது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் பண்ணினான். ஹல்லேலூயா. இது ஸ்தோத்திர கூட்டம். ஆமென் சொல்லுங்க. கடைசி குறிப்பாருங்க, அவன் ஜெபித்தான், இடைவிடாமல் ஜெபித்தான். அவன் ஜெபித்தது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம் பண்ணா. இன்னைக்கு முழங்கால் போடும்போது ஜெபம், ப்ரேயர், ஸ்தோத்திரம், பிரேஸ், 2 குட்டிகளையும் நம்ம ஒன்று போல வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு குட்டிக்கு பேர் சொல்லுங்க, ப்ரேயர் சொல்லுங்க. இன்னொரு குட்டிக்கு பேர் ஒரு குட்டிக்கு பேர் ப்ரேயர், ஜெபம். இன்னொரு குட்டிக்கு பேர் ஸ்தோத்திரம், பிரேஸ். ப்ரேயர், பிரேஸ், இந்த 2 குட்டிகளையும் ஒன்று போல் வளர்க்கணும். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? எல்லாம் ரெட்ட பிள்ளைகளை பெற்றிருக்கோம் நம்ம. ஆமென் சொல்லுங்க. 2 குட்டிகளையும் பெற்றெடுத்து வளர்க்கணும். ப்ரேயரும் பண்ணணும், பிரேஸும் பண்ணணும், ஜெபமும் பண்ணணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும். அடுத்தால ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லாரும் கை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணினான். அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திர கூட்டத்தின் முதல் நாளிலே தானியேலை கொண்டு அவனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன, ஜெயத்திற்கு காரணம் என்ன, அத்தனை காரியங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில் அமல்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். ஜெயம் தருவார். அவன் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென்.